ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபுல் வீடியோ போடுறதுக்கு இது கிடைக்குமானே எனக்கு தெரியாமல் இருந்தது. பிகாஸ் பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் நோம்பிங்க, மாகாளியம்மன் கோயில் நோம்பி. ஃபுல்லாக வந்து ஸ்பீக்கரை போட்டு தெறிக்க விடுறாங்க. நம்மளால் பேசவே முடியல. ஃபுல்லாக காலையிலேருந்து ஒரே சவுண்டு பாட்டாக போட்டிருக்காங்க. பேக்ரவுண்டு இது கூட நம்மளுக்கு கரெக்டாக இது வராதுன்னு சொல்லிட்டு தான் யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் கரண்ட்டு போயிடுச்சு, இப்போ தான் ஆஃப் பண்ணாங்க. சரி வீடியோ எடுத்துடலாம் அப்படின்ட்டு தான் வந்தேங்க. நம்ம கையல் வந்து இன்ஜெக்ஷன் போட்ட டேட் சொல்லுங்கள் அப்படின்னு நிறைய ஃப்ரெண்ட்ஸ் கேட்டிருந்தீங்க. நாங்கள் வந்து டாக்டர் வந்து இப்போ தான் நோட்டு போட்டிருக்காரு. ஃபஸ்ட்டு ஒரு ஷீட்டில் தான் எழுதி கொடுத்துட்டு இருந்தார். அவங்க சொன்ன கணக்குப்படி இன்னுமே வந்து ஒரு 5-6 நாள் இருக்குது. அப்படி 10 நாள் லேட் ஆனாலும் பிரச்சனை இல்லை, அது பெரிய மாடு அப்படித்தான் ஆகும்னு சொல்லி டாக்டர் சொல்லியிருக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கருப்பியை தான் வந்து அந்த தண்ணி போட்டு விடுறதுக்கு பாகருக்கு அந்தெல்லாம் நிறுத்திடுறோம். கருப்பி வந்து ஃபுல்லாமே கருப்பு சட்டையாக இருக்கிறதுனால அதனால வெயில் தாங்கவே முடியறது இல்லைங்க. அதனால பார்த்தீங்கன்னா கையில் இங்கே நிப்பாட்டி வச்சுட்டு நாங்கள் கருப்பியை தான் அந்தெல்லாம் கட்டிடுறோம். நான் அந்த ஸ்பீக்கர் காட்டுறேன் பாருங்க, எவ்வளோ தூரத்துக்கு போட்டு வச்சுருக்குறாங்கன்னு. காதே கிழிஞ்சிருங்க, அந்த மாதிரி இருக்குது. இதா உங்களுக்கு தெரியுதா? ஒரு 8 ஸ்பீக்கராட்ட போட்டிருக்கிறாங்க. நிறைய பேர் வந்து தீவன முறை பற்றி சொல்லுங்க அப்படின்ட்டு இருந்தீங்க. தீவன முறை நான் ஆல்ரெடி நிறையா இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். காலையில் வந்து பார்த்திங்கன்னா வக்கிப்புல் தான், மத்தியானத்துக்கு வக்கிப்புல் பச்சை இருந்தால் பச்சை வைப்போம், நைட்டுக்கு பார்த்திங்கன்னா பச்சை தான், கம்பல்சரியாக பச்சை வச்சுருவோம். அது டைமிங் முக்கியம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைமிங் ஃபாலோ பண்ணுவாங்க. நம்ம ஸ்டார்டிங்லேருந்து என்ன டைமிங் ஃபாலோ பண்ணுறோமோ அதுதாங்க நம்மளுக்கு. நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா காலையில் கம்பல்சரி வந்து ஒரு 10 மணிக்கெல்லாம் வக்கிப்புல் வச்சுருவோம். அப்புறம் ஒரு 11:30 காட்டை வந்து பார்த்திங்கன்னா மறுபடியும் வக்கிப்புல் வந்து இது பண்ணி தீந்துருச்சு சாப்பிட்டதுக்கெல்லாம் வைப்போம். அப்புறம் அது வந்து மத்தியானம் தண்ணி கட்டிட்டு மத்தியானத்துக்கு வக்கிப்புல்ல இல்லை பச்சையோ வைப்போம். பாட்டு போட்டு விட்டாங்க பாருங்க. நான் சவுண்டாக தான் பேசுகிறேன், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நைட்டுக்கு வந்து ஒரு 9-10 மணிக்குள்ளே வந்து கோந்தால நறுக்கி வச்சுருவோம், இல்லை பச்சை எது இருக்கோ அதை வச்சுருவோம். இந்த நாய்ஸில் என்னால் வீடியோவே எடுக்க முடியல ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு எடிட் பண்ணுற ஆப்பு வந்து கொஞ்சம் இதாக இருக்குது, அதனால வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இன்னொரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க, மாடு வந்து ஊசி போட்டு 1 வாரத்துக்குள்ளே வந்து ரத்தம் கலந்த கோலையாட்ட அடிச்சுது அப்படின்னா அது வந்து என்ன இதாக இருக்கும் சொல்லுங்கள் அப்படின்னு. கன்ஃபார்ம் ஆகிறதுக்கான சிம்டம்ஸாக தான் இருக்கும். ரத்தம் கலந்து கோலை அடிச்சதுன்னா நீங்கள் அதுக்கெல்லாம் கண்டிப்பாக பயப்பட தேவையில்லை. அப்புறம் வந்து மாடு என்ன பிரச்சனை வந்தாலும் நம்ம ஃபேஸ் பண்ணிடணும். ஒரு ஃப்ரெண்டு சொல்லியிருந்தாங்க, மாடு படுத்துருச்சு ஆனால் அதுக்காக நிறையா இது பண்ணி நான் கோயம்புத்தூர்லேருந்து அந்த ஊர்லேருந்து வேலையெல்லாம் விட்டுட்டு வந்து கூட நான் வந்து இது பண்ணேன், மாட்டை எப்படியாவது ரெக்கவர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா கிட்டலாம் சொல்லி மாட்டை வந்து தூக்கி நிறுத்தி கால்சியம் சுண்ணாம்பு தாங்க மெயின். இப்போ மாடு வந்து கண்ணு போட்டு அது வந்து எந்திரிக்கவே முடியாத படுக்குது அப்படின்னா அதுக்கு காரணம் கால்சியம் சத்து குறைவாகிறதுனால தான். கால்சியம் சத்து இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு நம்ம வந்து சனையாயிருச்சு அப்படின்னாலே தாலியில் வந்து சுண்ணாம்பு போட்டு கல் சுண்ணாம்பு அதுக்கு நல்லா மூழ்கிற அளவுக்கு நிறையவே தண்ணி ஊற்றி அந்த தண்ணியை இருத்து ஊற்றணும். மாடுகளுக்கு தாலியில் வந்து அந்த தண்ணி இருத்து ஊற்றிட்டே இருந்தோம்னா கம்பல்சரியாக வந்து நீங்கள் கவலையே பட தேவையில்லை. மாடு எவ்வளோ பெரிய மாடாக இருந்தாலும் அது படுக்காது, படுத்தாலும் டப்புன்னு எந்திரிச்சிடும். கால்சியம் பத்தாதனால தான் அந்த மாதிரி ஆகுது. அந்த நண்பரும் அதைத்தான் சொல்லியிருந்தாரு, சுண்ணாம்பு தண்ணி கொடுத்து டானிக் கொடுத்து பருத்தி கொட்டையெல்லாம் கொடுத்து தான் நான் ரெக்கவர் பண்ணேன்னு. நம்ம வந்து மாடுகளை வந்து ரொம்ப ஹெச்எஃப் மாடெல்லாம் கவனமாக பார்த்துக்கணுங்க. கையல் பாருங்க, கையல் மடி பாருங்க, கோலை அடிச்சு பாலு கொஞ்சம் ஒழுகுதான எப்போ கண்ணு போடுறதோ தெரியல. இப்போதான் கொஞ்சம் மடி அவங்க அம்மா மாதிரியே வந்திருக்குது. அவங்க அம்மா மாதிரியே கையலுக்கு உள்மடி சேம். ஆனால் அறை இன்னும் கொஞ்சம் தளரணும். இந்த அறையெல்லாம் பத்தாது கண்ணு போடுறதுக்கு. பாருங்க மடி இப்படிதான் இருக்கு. நம்மளுக்கு ஷேர் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் பயமாக இருக்குங்க. ஏன்னா வந்து நம்ம இப்போ யூடியூப்பில் ஷேர் பண்ணுறோம், பட் ஆனால் திடீர்னு மாடுகளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லாத போயிடுச்சுன்னா நம்மளோட சொந்தக்காரங்களாம் என்ன சொல்கிறாங்க, நீ அதை இதை காட்டுறதுனால தான் மாடுகளுக்கெல்லாம் உடம்பு சரியில்லாமல் போகுது அப்படிங்கிறாங்க.
ஆனால் நான் அதையெல்லாம் நம்பல. எல்லோரும் நம்ம மாடுங்க நல்லா இருக்கணும், உங்களுக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷன் நான் தெரிஞ்சுக்கணும், எனக்கு தெரிஞ்சது உங்களுக்கு சொல்லணுன்னு தான் நான் இதை பண்ணுறதே. அதை பற்றியெல்லாம் நான் கண்டிப்பாக யோசிக்கலை. பட் ஆனால் மாடுகளுக்கு எதுவும் வரக்கூடாதுன்னா நம்ம கண்டிப்பாக வந்து ஞாயிற்றுக்கிழமை வியாழக்கிழமை சுற்றி போடுறதெல்லாம் வழக்கமாக வச்சுருக்கணும். கட்டுத்தரையில் திருஷ்டிக்குன்னெலாம் வச்சு இது பண்ணணும். பாருங்கள், தண்ணி போட்டுவிட்டு இப்போ தான் பில்லெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள். லீவ் விட்டுட்டா குட்டீஸுகளுக்கு இதே தான் வேலை, விளையாடிட்டே இருப்பாங்க. செவலை பாருங்க, செவலை படுத்துட்டு இருக்குது. அது பில்லெல்லாம் சாப்பிட்டுருச்சு, அதுக்கெல்லாம் முன்னாடியே வச்சுருவோம். தண்ணியெல்லாம் அதுக்கு போடுறதில்ல. அப்புறம் இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், கிர் வந்து 2 டைம் கோலை அடிச்சிருச்சு. டாக்டர் வர சொல்லியிருக்கிறோம். அது செட் ஆச்சுன்னா ஊசி போட்டுடலான்னு சொல்லிக்கிறாங்க. கருப்பு சுண்டல் வந்து நீங்கள் கம்பல்சரி ஊற்றி பாருங்கள், உங்களுக்கு நல்ல பெட்டரான ரிசல்ட்ஸ் கிடைக்கும். கிருக்கு வந்து நாங்கள் டோட்டோ விட்டெல்லாம் போடவே இல்லை, டைரெக்டாக கருப்பு சுண்டல் தான். ஏன்னா அது கண்ணுக்குட்டி ஸ்டார்டிங் ஸ்டேஜுங்கிறதுனால கருப்பு சுண்டலே போகுது அப்படின்ட்டாங்க. நாங்கள் அதுலேயே ட்ரை பண்ணி அது நல்ல ரிசல்ட் கொடுக்குது. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்புறம் வந்து தாலி பாங்கு நாங்கள் என்னென்ன போடுறோங்கிறத பற்றி நான் நிறைய இதில் ஷேர் பண்ணிட்டு தான் இருக்கேன். மெயினாக வந்து கடலை புண்ணாக்கு, தேங்காய் புண்ணாக்கெல்லாம் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபேட்டு கொஞ்சம் இன்னும் சேர்ந்து வருங்க. ஃபாகரோட செட்டப்பை பற்றி சொல்லுங்கள், அதுக்கு எவ்வளோ செலவாச்சு. அது வந்து நான் 5700 ஒரு அப்ராக்சிமேட்டாக செலவு சொல்லிட்டேன். ஃபாகரோட இது செட்டப்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போடுறப்ப வந்து எந்த ஒரு வீடியோவும் எடுக்கல. அப்போ யூடியூப் வந்து அப்போ தான் ஸ்டார்ட் பண்ண இது. அதில் வேறு கண்டென்ட்ஸ் போட்டுட்டு இருந்ததுனால எனக்கு தெரில, நான் எதுவுமே எடுக்கலை. பட் ஆனால் இது எப்படி இன்ஸ்டால் பண்ணோம், எப்படி இது பண்ணோங்கிறத பற்றி நான் அந்த அண்ணா கிட்ட கேட்டுட்டு உங்களுக்கு ஒரு ப்ராப்பரான ஐடியா வந்து சொல்கிறேன். அவங்கள வர சொல்லியிருக்கோம். மேலே வந்து பார்த்திங்கன்னா இந்த வெயில் தாங்காமல் இருக்கிறதுக்கு கீத்து மேய்ஞ்சு விட்டுலான்ட்டு ஒரு ஐடியாங்க. கீத்தெல்லாம் போட்டு விட்டோம்னா கொஞ்சம் கூலிங்காக இருக்கும். எவ்வளோ நாளைக்கு தான் நம்ம தண்ணியவே பிடிச்சி மேலே விட்டுருக்கிறது. தண்ணி பிடிச்சி விட்டாலும் அது வந்து யூஸ் கிடையாது. அரை மணி நேரம் 1 மணி நேரத்துலேயே மாடு ஹீட் ஆயிடுது. அதனால வந்து நாங்கள் தண்ணி ஃபுல்லாக மேலே பிடிச்சி விட்டுட்டே தான் இருக்கோம். இன்னொரு ஐடியா பண்ணியிருக்கோம், கீத்து மேய்ஞ்சிடலாம். கீத்து மேய்ஞ்சிட்டோம்னா வந்து மாடுகளுக்கு கொஞ்சம் கூலிங் அதிகமாகும், தண்ணி விட தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் பச்சை வலை கட்ட சொன்னாங்க. கட்டுத்தர அந்த செவரெல்லாம் சுற்றி பச்சை வலை கட்டி விட்டால் கொஞ்சம் கூலிங்காக இருக்கும்னு. நம்மக்கிட்ட கீத்து இருக்கிறனால நம்ம கீத்தே மேய்ஞ்சிக்கலான்னு ஒரு ஐடியா. ஆளுகளை வர சொல்லியிருக்கிறோம், வந்தாங்கன்னா பார்த்துக்கலாம். அப்புறம் நம்ம கட்டுத்தர சைஸ் என்ன அப்படின்னு கேட்டிருந்தீங்க. செட்டோட சைஸு இடம் பார்த்தீங்கன்னா 5 சென்ட். செட்டோட சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 35க்கு 17ங்க. செட்டோட சைஸ் பார்த்தீங்கன்னா 35க்கு 17. சாரி ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோ நாய்ஸாக இருக்குது என்னால், அதனால தான் வீடியோவே எடுக்க முடியல. இந்த வீடியோ கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க எனக்காக. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் என்ன ஃபுல் வீடியோ போடலாம், எதை பற்றி உங்களுக்கு டீட்டெயிலாக வேணும்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக அடுத்த போஸ்ட் அதை பண்ணிடலாம். இவ்வளோ தூரம் சப்போர்ட் பண்ண எல்லாத்துக்கும் நன்றி.